ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாளைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். நாளைய தினம் மாத ஏகாதசி திதி இருக்குது. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உரிய தினமும் கூட. இது மட்டும் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது. அப்புறம் இந்த நாளை தவற விட்டோம் அப்படின்னா இது போல் இன்னொரு நாள் கிடைக்கவே கிடைக்காது. அதனால இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான சித்தர் வழிபாட்டை பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளை 25/3/2025 அன்னைக்கு அபிஜித் நட்சத்திர நேரமானது வருது. நாம் அறியாத 28வது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பூலோகத்தில் வசிக்கும் மக்கள் கையில் கொடுத்தா அவங்க அதை தவறாக பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அதை தன்னுடைய மயிலிறகுல மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது நம்முடைய சாஸ்திரம். சரி, நாளைய தினம் வந்திருக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பார்க்கலாமா? நம்ம சமீப காலமாக கேலக்கியர் சித்தரை பற்றி நிறைய சமூக ஊடகங்களில் நாம் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கும் சித்தர் வழிபாட்டில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, சித்தர் தரிசனம் பெறணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த வழிபாட்டை நீங்கள் நாளைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் முயற்சி செஞ்சு கண்டிப்பாக பாருங்கள். சித்தர் தரிசனத்தோடு சேர்ந்து நீங்கள் சிந்திக்காத சில அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதில் என்னன்னா நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். அதாவது நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:15 முதல் 4:40 மணி வரைக்கும் இருக்குது. இதில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா 2/25 இந்த தேதிக்குள்ளே அடங்கியிருக்கு. குறிப்பிட்ட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வைக்கணும். நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. முடியாதவங்க எங்களால் முடியவே முடியாதுன்னு நினச்சா மட்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. வரவேற்பறையில் அமர்ந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். பூஜை அறையிலையும் தாராளமாக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த ஒரு கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வைக்கணும். ஓம் ஸ்ரீ கேலக்கியர் நமோ நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை அபிஜித் நட்சத்திர நேரம் முழுவதும் சொல்லுங்க. இந்த 24 நிமிடம் ஒரு மந்திரத்தை சொல்லி சித்தரை அழைச்சி உங்களுடைய கோரிக்கையை வைக்கும்போது சித்தருடைய தரிசனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு கேலக்கியர் சித்தர் நிச்சயமாக காட்சி கொடுப்பாரு. உங்களுடைய வரங்களையும் வாரி வழங்கி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க செய்வார். இது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்ய வேண்டிய சித்தர் வழிபாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா மீது பக்தி இருக்குது, அதீத நம்பிக்கை இருக்குது, ரொம்ப பிரியமானவர் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபாட்டை செய்யலாம். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா அது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய நேரம்தான். இருந்தாலும் அந்த நேரத்தில் சித்தர் வழிபாடு செய்யறதும் தவறு ஒன்றும் கிடையாது. அப்படின்றதுக்காக இந்த புது வழிபாடு உங்களுக்காக நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு நிச்சயமாக பலன் பெறுங்க. கண்டிப்பாக கை மேலே பலன் கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை அந்த நேரத்தில் நீங்கள் வையுங்க. நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.